ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒவ்வொரு விதமான கான்செப்டை இந்த நவராத்திரியில் வைப்போம். இந்த வருஷம் எங்களுடைய கான்செப்ட் வெல்கம் டு யுகா. யுகத்தை பற்றிதான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். யுகம் 4 யுகம்: சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் அண்ட் கலியுகம். சத்தியயுகம் வந்து 17,28,000 இயர்ஸ் அதோட பீரியட் இருந்திருக்கு. சத்தியயுகங்கிறதோட பேஸ் வந்து ஒயிட் கலர். அங்கே மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம் அப்படின்னு 4 விதமான அவதாரங்கள் சத்தியயுகத்தில் நடந்திருக்கு. சத்தியயுகத்தில் ஹயக்ரீவர் அவதாரமும் நடந்திருக்கு. எப்படின்னா, ஹயக்ரீவர் பிரம்மன் வந்து தன்னுடைய வேதத்தை தொலைச்சுடுறார், மதுகைடவா எடுத்துன்னு போயிடுறான். அப்போ அவர் பெருமாள்கிட்ட போய் தன்னுடைய வேதத்தை காப்பாற்றி தரணும் அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அந்த வேதங்களை காப்பாற்றி பிரம்மன் கிட்ட கொடுக்குறார். அதனால ஹயக்ரீவர் அவதாரமும் அங்கே தான் நடந்தது. இந்த அவதாரத்தில் நம்மளுடைய தர்மதேவன் 4 கால்களில் நிற்கிறார்: தபஸ், சௌச்சம், தயா, சத்யா. அங்கே இருந்த மக்கள்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா, அவள்லாம் யோகம், யாகம், தபஸ்னு ரொம்ப அவளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவளுடைய பக்தி வந்து ரொம்ப பீக்காக இருந்தது. அங்கே நல்ல விஷயங்கள் தான் நிறையா நடந்தது, கெட்ட விஷயங்களே அங்கே நடக்கவே இல்லை. இதுதான் சத்தியயுகம். சத்தியயுகத்துலேருந்து அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகம் 12,96,000 இயர்ஸ். இதனுடைய கலர் ரெட். இங்கே நடந்த அவதாரங்கள் வாமன, பரசுராமா, ஸ்ரீராமா 3 அவதாரங்கள் திரேதாயுகத்தில் நடந்தது. இந்த திரேதாயுகத்தில் இந்த தர்மதேவனுடைய ஒரு காலான தபஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடுது. சௌச்சம், தயா, சத்யா இந்த 3 கால்களோட தான் தர்மதேவன் இந்த திரேதாயுகத்தில் இருந்தார். சௌச்சம் அப்படின்னா கிளீனஸ், நீட்னஸ். இது வந்து நம்ம வெளியில் மட்டும் இல்லை, நம்மளுடைய உள் ஆத்மாக்குள்ளேயும் அது நீட்டாக இருக்கணும். எப்படி இருக்க முடியும் ஆத்மாக்குள்ளே அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஸ்லோகங்கள், எவ்வளவு நம்ம நாமாக்கள் எவ்வளோ சொல்கிறோமோ அந்த அளவுக்கு கிளீனஸ் இன்சைட் அவர் பாடியும் நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் நம்ம சபரி பாட்டியை வச்சுருக்கேன். சபரி பாட்டி ராமருக்கு பழத்தை கொடுக்குற, அவள் வந்து அவளோட ஒரு பியூர் சோல் ராமாயணத்தில் இருக்குமான்னு தெரியல, அதனால் அங்கே ஒரு சபரி பாட்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது பரதன். பரதன் வந்து சத்தியத்துக்கு 14 வருஷம் அண்ணா இல்லை அப்படின்னாலும் அவருடைய பாதுகையை மட்டுமே வச்சு இந்த அயோத்தியை ஆண்ட ஒரு சத்தியமான ஒருத்தனா நம்மளுடைய பரதன் தான். அதனால தான் பரதாழ்வார் அப்படின்னே அவருக்கு பேர். ஸோ சத்தியமாக இருந்ததுனால திரேதாயுகத்தில் பரதனையும் வச்சிருக்கோம். அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம் துவாபர யுகம் இருந்திருக்கு. இந்த யுகத்தோட கலர் எல்லோ. இங்கே பலராமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் அவதாரம் பண்ணியிருக்கான். இந்த யுகத்தில் தர்மதேவனுக்கு தபஸ், சௌச்சம் இது 2 கம்மியாயிடுச்சு. தயாவும் சத்யாவும் மட்டும்தான் இருந்தது. தயாக்கு நம்மளுடைய நந்தகோபரையும் யசோதா அம்மாவையும் இங்கே வச்சிருக்கோம். நந்தகோபர் அந்த கிராமத்தில் ஒரு ஊர் தலைவர் மாதிரி. அவர் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அவள் கேட்கறது கேட்காதது எல்லாத்தையும் கொடுப்பாராம். ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணர் சொன்னாராம், எங்கள் அப்பாவை பார்த்து தான் ஒருத்தருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையே நான் கற்றுட்டேன். ஐ லேர்ன் திஸ் குவாலிட்டி ஃப்ரம் மை ஃபாதர் அப்படின்னு சொன்னார். யசோதா மையாங்கிறவர் எப்போதுமே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். ஜெகத்காரணியே அவருடைய பையனாக வச்சுட்டு இருந்தா. ஆனாலும் சில நேரங்களில் ரொம்ப வருத்தமாக இருப்பானா. கிருஷ்ணன் யோசிப்பானா, என்ன ஆச்சு யசோதா மையாக்குன்னா, பிருந்தாவனத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோபிகைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டாலும் அந்த வருத்தம் யசோதா மையாவுக்கு அப்படியே ஆகர்ஷணம் ஆகிடுமா. அவ்வளவு தயை உள்ளவன். அதனால இங்கே நந்தகோபரும் யசோதா மையாவும் இருக்கா. இப்போ நாங்கள் ரீசெண்டாக துவாரகா போனோம். அங்கேருந்து அந்த துவாரகாவோட அந்த மினியேச்சர் வாழ்ந்தோம். ஸோ அங்கே ஒரு துவாரகா கிரியேஷனும் அங்கே பண்ணியிருக்கோம். இங்கே தர்மதேவன் 2 கால்கள் போய் தபஸ் அண்ட் சௌச்சம் போய் தயாவோடையும் சத்யாவோடையும் இருக்கார். அடுத்த யுகம் கலியுகம். கலியுகம் 4,32,000 இயர்ஸ். கலர் வந்து பிளாக். இங்கே வந்து கல்கி பகவானை தான் சொல்கிறான். ஆனால் எங்களை பொறுத்தவரை கல்கியோட ஆழ்வார், ஆச்சாரியன், செயின்ட் எல்லாரும் இங்கே தான் இந்த கலியுகத்தில் தான் பிறந்திருக்கா. நிவிருத்தி, ஞானதேவ, சுபான, முக்தாபா, ஏகநாத, நாமதேவ, துக்காரான்னு மகாராஷ்டிராவில் அத்தனை சத்துக்களும் மகாராஷ்டிராவில் தான் பிறந்திருக்கான். நம்மளுடைய குரு பரம்பரை, நம்முடைய ராமானுஜர்ல ஆரம்பிச்ச தேசிகர் வரலையும் அத்தனை குருக்களும் இந்த கலியுகத்தில் தான் அவதாரம் பண்ணியிருக்கா. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்,
கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள சைத்தன்ய மகாபிரபுலேருந்து சங்கர பகவத் பாதாலேருந்து அத்தனை விதமான ஆச்சாரியர்களும் குருக்களும் இந்த கலியுகத்தில் தான் அவதாரம் பண்ணியிருக்கா. இந்த கலியுகம் நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் இந்த கலியுகம் நமக்கு இருக்கும். நாம் நல்லதாகவே பார்த்தா கலியுகம் நமக்கு நல்லதாகவே தான் தெரியும். இந்த கலியுகத்தில் தான் வந்து பரீட்சித் மகாராஜா வந்து சுகர் கிட்ட போய் பாகவதமும் கேட்டாலும் அவ்வளவு உயர்ந்தது இந்த கலியுகம். கலியுகத்துடைய கடவுள் யார் அப்படின்னா நம்மளுடைய திருப்பதி பெருமாள் தான் கலியுக கடவுள். அதனால இங்கே திருப்பதி பெருமாளை வச்சுருக்கோம். கலியுகத்தில் என்ன சொல்கிறா, நம்ம இங்கே வந்து தபஸ், யோகம், யாகம் இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ பியூராக இருக்காது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? கலியை ஈஸியாக கடக்க ஒரு வழி அப்படின்னா ராமநாமா, ராம 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண, இந்த மாதிரி இந்த நாமாக்களை சொல்லிட்டு போனாலே நாம சங்கீர்த்தனம், அதுதான் கலியை கடக்க ஒரே வழி. அதுக்குதாக இங்கே ஒரு சின்ன ஒரு பஜனை குரூப்பும் வச்சுருக்கோம். இங்கே ராதேஷ்யாம் கோபால் சத் சங்கம் எப்போதும் பஜனை பண்ணுவா. அவளுடைய ஃபோட்டோவும் இங்கே இருக்குது. இங்கே ஆண்டாள் ஃபோட்டோவும் இருக்குது. ஆண்டாள் சொல்கிறா, கலி ஆமாம் கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். அவளுடைய திருப்பாவை என்ன சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கலியை கடக்கணும்னா மேக் யுவர் லைஃப் சிம்பிள், ஈஸியான வாழ்க்கையை வாழுங்கோ அப்படின்னு அவள் திருப்பாவை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அதனால கலியை வச்சிருக்கோம். இங்கே தர்மதேவன் தபஸ், சௌச்சம், தயா எல்லாத்தையும் போய் சத்யா, சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ கலியுகம் நாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்குது. இதுதான் கலியுகத்தை பற்றிதான விஷயங்கள். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இது 4 பற்றியும் சொல்லியிருக்கோம். ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.